ஹாய் ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு புது ஒன் ஷாட், த டச் ஹீ ஃபியர். ஸோ இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரியாக தான் போகும். ஸோ பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, பட் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஓகேடா, லெட்ஸ் கெட் இன் டு இட். மிஸ்டர் ஜங்குக், மிஸ்டர் ஜங்குக். ஆ சொல்லுங்கள் டாக்டர். நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரமாக பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது டாக்டர். இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தோணல. நான் இவ்வளோ நேரமாக பேசிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது? இல்லை டாக்டர், எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. நான் ஓகே தான் டாக்டர். ஐம் டோட்டலி ஃபைன். யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் மீ. நான் உங்களை பற்றி வரி பண்ணல. பட் உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் இதே கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு வந்துட்டு இருக்கீங்க. அதுவும் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகல. எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. சங்க ஜங்குக்கு வந்து சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கா. Jungkook, டாக்டர், ஐ நீட் சம் டைம் டு திங்க் அபவுட் இட். ஜங்குக், நீங்கள் இன்னும் எவ்வளோ டைம் எடுத்துக்க போனீங்க சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு பேஷண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல என் ஃப்ரெண்டோட பையன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ இறங்கி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாச்சும் உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? எல்லாம் விடுங்க. உங்களை நம்பி வந்தா, உங்க கல்யாணம் பண்ணி வந்தா தேவங்க பத்தி கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்தல சொல்லுங்க. இதே நீங்க இன்னும் எத்தனை வருஷமா கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க சொல்லுங்க? சின்ன வயசுல இதே கம்ப்ளைண்ட் வச்சு வந்திருக்க எனக்கு புரியுது. ஆனா நீங்க வந்து இது ரொம்ப திங்க் பண்ணிருக்கீங்க ஜங்கு. எலிசபெத், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐம் சாரி டாக்டர். இல்ல, நீங்க என் பேரை வச்சு கூப்பிடலாம், எனக்கு எந்த கவலை இல்லை. பட் இது வந்து இன்னும் முக்கியமான விஷயம். நீங்க ஏன் பயப்படுறீங்க ஜங்கு? ஏன் நீங்க பயப்படுறீங்க சொல்லுங்க? அவ உங்களை நம்பி வந்தவன் தானே, அவனை டச் பண்ணா என்ன ஆச்சு? டாக்டர், உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. சின்ன வயசுலேருந்து என்னால் டச் பண்ண முடியாது. அப்படியே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒன்று தற்கிறது. எனக்கு வந்து எல்லாமே டிஸ்டர்பாக இருக்கு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா? எனக்கு எல்லாமே டிஸ்டர்பாக இருக்கு. ஐ மீன், அவன் வந்து பக்கத்தில் வரதுக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஐ மீன், அவனை பிடிக்கலன்னு நான் சொல்லலை. நான் அவனை டச் பண்ணிடுவேனோ இல்லை அவன் என்ன டச் பண்ணிடுவானோ ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. அந்த டச் வந்து எனக்கு ஒரு விதமான அன்கம்ஃபர்டபுள் கொடுக்குது. ப்ளீஸ் எலிசபெத், இது நீங்கள் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா? எனக்கு என் மென்டலி வந்து ரொம்ப டார்ச்சர் இருந்து வச்சுருக்கு இந்த சின்ன வயசுலேருந்து. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே சொல்லியிருக்கா. ஸோ டாக்டர் வந்து, ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் தான் சொல்ல முடியும். நீங்கள் இதே மாதிரி பயந்துட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நான் எவ்வளோ டேப்லெட்ஸ் எதுக்கு பண்ணாலும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உங்களால் இதுலேருந்து வெளில வர முடியாது. நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் தான் சொல்ல போகிறேன். தேவங்க கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போங்க தேவங்கள. ப்ளீஸ், இதுதான் உங்களுக்கும் நல்லது, தேவங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா உங்களோட கல்யாண வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடும். உங்கள் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஸோ ஜங்குக்கு வந்து, டாக்டர் நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீங்கள் இப்போ செக்ஸ் இல்லைன்னா என்ன லைஃபே நடக்காதா என்ன? இல்லை லைஃபே போகாதா என்ன? இல்லை நாங்கள் செத்துடுவோமா நாங்கள் 2 பேரும்? ஸோ டாக்டர் எலிசபெத் வந்து, நீங்கள் பாருங்க ஜங்கு, செக்ஸ் இல்லைன்னா லைஃப் நடக்காதுன்னு யாரும் சொல்ல. பட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா செக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது வேண்டாம் நீங்கள் தெரியறது. ஆனால் தேவங்க பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தீங்களா? தேவங்க இது வேணும். தேவங்க இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. தேவங்க லவ்ஸ் யூ மேட்லி. Why can't you understand that? It's very simple to understand. So ஜங்குக்கு வந்து, எலிசபெத், என்னால் முடியல, என்னால் சுத்தமாக முடியல. ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஷனம் பண்ணது தெரியல. என்னோட மைண்ட், என்னோட கை பக்கத்தில் போனாலே என்னோட கையெல்லாம் நடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. எனக்கு நான் பேசும்போதே இப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அங்கேருந்து எழுந்துடா. இல்லை என்னால் முடியல, நான் இப்போ இங்கேருந்து கிளம்பிடுறேன். ஸோ ஜங்கு வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிடான். ஸோ டாக்டர் வந்து, இந்த பையன் வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க, இன்னும் இவன் செத்தனால தான் இதே மாதிரி ரீசன் கொடுத்துட்டு இருப்பான். அவனுக்கு ஏன் இது தப்புன்னு தோண மாட்டேங்குது? அப்படியே இந்த டாக்டர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோம்னா, சரி இப்போ தேவங்க வந்து அவனோட ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. என்ன இந்த ஜங்குக்கு எங்க போனா? எனக்கு புரியவே இல்லையே. இன்னைக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு போனான்னு தெரியலையே. ஏதோ வேலை இருக்கு, நான் போயிட்டேன். அவன் இப்பெல்லாம் எங்க போனா? காலையில எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆஃபீஸ் போவான், ஓகே, ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே ஆஃபீஸ் போகலையே. எங்க போறா, என்ன பண்றா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே தேவங்க புலம்பின்னு இருக்கும் போது இப்போ ஜங்குக்கு வந்து அங்கே வர. ஜங்குக்கு வந்து ரூமுக்கு சைலண்டாக வரா. ஸோ தேவங்க பார்த்துட்டு, ஜங்குக் வா ஜங்குக், எங்க ஜங்குக் போனா? ஜங்குக் வந்து அதை வந்து
கொஞ்சம் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன், அதான் வேற எதுவும் இல்லை. ஸோ தேவன் வந்து ஜங்கு பக்கத்தில் வரான். ஸோ ஜங்கு கூட கை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அது வந்து நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஓகே ஓகே போங்க, ஸ்வெட் ஆகுதுல போங்க, நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆயிடுவாங்க. ஓகே தேங்க்ஸ். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே வாஷ்ரூம் போயிடா. ஸோ தேவன் வந்து அங்கே கன்ஃபியூஸில் நின்று இருக்கான். என்ன ஆச்சு இந்த பையனுக்கு, ஒரு விதமாகவே நடந்துட்டு இருக்கானே, அதுவும் கல்யாணம் ஆனதுனாலே ஷீன் ஒரு மாதிரியா நடந்துருக்கா. பக்கத்துல வந்தா கூட ஏதோ ரீசன் சொல்றா. சில டைம் தான் வீட்டுக்கு வேணா, இல்லைன்னா எங்கேயாவது வெளில தான் போயிருக்கா, ஏதோ மீட்டிங் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு. எனக்கு என்னதான் பண்ணதுன்னு தெரியல சுத்தமா. இவங்க கிட்ட எனக்கு ஏதாவது ரெண்டுல ஒன்று பார்த்துடும். எனக்கு இவங்களை நான் டச் பண்ணாம விடவே மாட்டேன் சுத்தமா. ஸோ தேவன் வந்து அப்படியே யோசிச்சுருக்கா. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம்ஸ்க்கு பார்க்குது. இப்போ நைட்டே ஆயிடுது. ஸோ ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கான் கீழே சோஃபால. ஸோ வந்து அவனோட லேப்டாப்ல ஒர்க் பண்ணிருக்கான். ஸோ தேவன் வந்து சமைச்சுருக்கான். ஸோ இப்போ தேவன் வந்து ஜங்கு சொல்லு தேவன், சமைச்சாச்சு வந்து சாப்பிடுறியா? நீ சாப்பிட, நான் அப்புறமா சாப்பிடுறேன். வாயேன் சாப்பிடலாம், நம்ம 2 பேரும் எப்போதுமே சேர்ந்தே சாப்பிட மாட்டோம். நீ எப்பயாச்சும் வீட்டுக்கு தான் வருவ, இல்ல எல்லா டைமும் நீ வீட்டு விட்டு வெளில தான் இருப்ப. ஏதோ ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்ற, இன்னைக்கு ஒன்னா தானே இருக்கும், ப்ளீஸ் சாப்பிடலாமே. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு விதமா உட்காந்து இருக்கா. அவனுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. சரி நீ போய் செட் பண்ணணும், நான் வரேன். ஓகே. ஸோ அப்படியே தேவன் போயிடான். டைனிங் டேபிள் எல்லாம் செட் பண்ணுது. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணதுன்னு தெரியலையே, இந்த வீட்டில் இப்போ எப்படி இருக்கிறது, ஐயோ பயமா இருக்கேன். ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து அங்கே டைனிங் டேபிளில் போடா. ஸோ தேவன் வந்து ஜங்கு இந்தா உனக்கு பிடிச்ச வந்து நூடுல்ஸ் பண்ணிட்டு சாப்பிடு. ஓகே. இந்த 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 கறியும் சாப்பிடு. ஓகே. ரொட்டி போட்டோமா? இல்லை எனக்கு கொஞ்சோண்டு போதும். ஓகே. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து ஸ்லோலியாக சாப்பிடா. ஸோ தேவன் வந்து அவனை ரசித்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு வந்து பார்க்குறான். தேவன் நீயே சாப்பிடல? இல்லை நீ சாப்பிடு, நான் சாப்பிட்றேன். ஓகே. ஸோ ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுன்னு இருக்கும் போது தேவன் வந்து இன்னும் பார்க்குறேன். இப்போ ஜங்குக்கு ஒரு நெக்கை பார்க்குறான். அப்படியே தேவங்கோட கண்ணு வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டுக்கு போகுது. இப்போ அவன் வந்து ஜங்குக்கோட பக்கத்தில் வந்து சேர் போட்டு உட்காடா. ஸோ ஜங்குக்கு வந்து தேவன் என்ன தேவன் பண்ணுறா, என்ன ஜங்குக்கு ஏன் திக்கடா? அது அது வந்து ரொம்ப வேர்க்கிறதுல, அதான் நீ இப்போ பக்கத்தில் உட்காந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். அண்ட் உனக்கே தெரியும் எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, என் பாடி அதான். ஜங்கு ஏசி தான் போட்டுருக்குற, இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணுறேன். ஓகே. ஓ ஓ ஓகே 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 தேவன் ஓகே ஓகே. ஜங்குக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. தேவன் வந்து ஜங்குக் சொல்லு. அது நான் கிட்ட இது கேட்கக்கூடாதுதான், பட் கேட்காம என்னால் இருக்க முடியல. நான் கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லு. இல்லை ஏன் நீ இது வரைக்கும் எனக்கு கிஸ் பண்ணல? ஜங்குக்கு வந்து என்னத்தையும் ஏன் நீ இது வரைக்கும் எனக்கு கிஸ் பண்ணல? ஸோ ஜங்குக்கு வந்து அது அது வந்து ஹலோ ஹலோ தேவ் ஒரு ஃபோன் வருது தேவ், நான் வந்துடுறேன். ஸோ ஜங்குக்கு வந்து ஃபோன் ரிங்கே அடிக்கல, பட் அவன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போயிடான். ஸோ தேவ் வந்து என்ன ரிங்கே அடிக்கல, ஃபோன் வந்ததுன்னு போய் ஃபோன் பேசுறதுக்கு போயிட்டான். சின்ன இந்த பையன் நாடகம் பண்ணிட்டு இருக்கான்னு என்ன ஒண்ணுமே புரியலையே. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே 1 hour ஆயிடுது, 2 hour ஆயிடுது, அங்கேயே பேசிட்டு இருக்கான். ஸோ தேவ் வந்து செம்ம கடுப்பு. ஸோ தேவ் வந்து அப்படியே ரூமுக்கு போயிடா. ஸோ ஜங்குக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்க்கறா. அப்பா இவன் இந்த ஹாலில் இல்லை. ஓகே, இன்னைக்கு இந்த ஹால்லே நம்ம தூங்க வேண்டியதான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே சோஃபால படுத்துறா. ஸோ தேவன் வந்து ஷன்னா இவன் ரூமுக்கே வரல, ஷன்னா ஆச்சு. ஸோ தேவன் வந்து கீழே வரா. ஸோ கீழே பார்க்கல, ஷன்னா இவன் ஏன் சோஃபால படுத்துருக்கா. ஸோ தேவன் வந்து கீழே வந்துட்டு ஜங்கு ஜங்கு ஜங்குக்கு வந்து கேட்கறது, பட் அவன் தேவன் முன்னாடி கண்ணு திறக்கக்கூடாதுன்னு கண்ணு திறக்கவே இல்லை. அவன் அப்படியே ஆக்டிங் பண்ணிருக்கா. தேவன் முன்னாடி கண்ணு மூணும். ஸோ அப்படியே அவன் தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் பண்றான். தேவன் வந்து ஏன் ஏந்துக்க மாட்டேங்கிறா? அப்படி என்ன தூக்கம்? சரி நீ ஏந்துக்க மாட்டீங்களே, இப்போ நானே பண்றேன். ஸோ தேவன் வந்து அப்படியே ஜங்குக்கு தூக்கிடான். ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடான், பட் அவன் கண்ணே திறக்கு. ஸோ அப்படியே தேவன் வந்து தூக்கிட்டு வந்து ஜங்குக்கு வந்து அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே லேட் பண்ண வைக்கிறான் பெட்ல. ஸோ தேவன் வந்து அப்படியே ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகுறான். ஜங்கு என்னடா ஆச்சு உனக்கு? நீ புருஷன் தானே, ஏன் என்ன எதுவுமே டச் பண்ண மாட்டேங்கிற, கிஸ் பண்ண மாட்டேங்க, என்னதான் ப்ராப்ளம்? என்கிட்ட சொன்னா தானே எனக்கு புரியும். ஏன் என்ன எதுவுமே பண்ண மாட்டேங்கிற? இப்ப கூட பாரு தூங்கிட்டு இருக்க. சரி நீ தூங்கும் போது குழந்தை மாதிரி தான் இருக்கு, ஒரு குட்டி குழந்தை மாதிரி தான் இருக்கு, பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுல. என்னை எப்போவுமே நீ டச்சே பண்ண மாட்டேங்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, சரியா பேசவும் மாட்டேங்கிற, என்கிட்ட தயக்கமாக தான் இருப்பா. ஆனால் என்கிட்ட என்ன நல்லா ரெஸ்பெக்ட்லாம் பண்ற, என்கிட்ட லைட்டா பேசிட்டு இருக்க, ஆனா என்கிட்ட ஒரு என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஃபீல் எனக்கு நீ கொடுக்கவே மாட்டேங்கிற, இது ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க.
இது எனக்கு ஒரு மாதிரியாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ தினம் வந்து அப்படியே பேசியிருக்கா. ஜங்குக்கு இதுதான் கேட்கறது. அவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவனால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அந்த மாதிரி. ஸோ தினம் வந்து ஜங்கு ஐ எம் சாரி, இது தப்பு தான், பட் ஐ எம் ரியலி சாரி. ஸோ இப்போ தினம் வந்து பக்கத்தில் வந்து ஜங்குக்கு லிப்ஸ் ஜங்குக்கு வந்து உடனே மூச்சு வாங்க ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஜங்குக்கு வந்து உடனே எந்திரா. ஸோ தேவங்க தள்ளி விட்டுறா. தேவம், ஏன் தேவங்க இந்த மாதிரி பண்ற? என்னாச்சு ஜங்குக்? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணினா? என் பர்மிஷன் இல்லாம ஏன் என்ன டச் பண்ற? எனக்கு பிடிக்கல. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படி கத்திரா. ஸோ தேவன் வந்து சாரி ஜங்குக், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன இப்படிதான் டச் பண்ணுவியா? எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே உட்காந்துடுறான். என்னோட ஹார்ட் பீட். ஸோ தேவன் வந்து இரு நான் தண்ணி கொடுக்குறேன். ஸோ தேவன் வந்து அப்படியே தண்ணி கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து குடிச்சிடா. ஸோ தேவன் இப்போ ஜங்குக்கு வந்து பெட்ல இருந்து எந்திரிச்சிட்டு சோஃபாவில் உட்காந்துடுறேன். ரூம்ல இருக்கிற சோஃபா தான். ஸோ தேவன் வந்து எல்லாம் பார்க்கா. ஸோ தேவனுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ தேவன் வந்து பக்கத்தில் வந்து ஜங்குக் சொல்லு தேவன், என்ன ஆச்சு? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஏன் நீ என்ன கிஸ் கூட பண்ண மாட்டேங்க? சொல்லு, என்ன பிரச்சனை? கல்யாணம் அன்னைக்கு கூட நீ என்ன கிஸ் பண்ணல, ஏதோ சொல்லி சமாளிச்சுட்ட. இல்லை நான் கிஸ் பண்ண மாட்டேன், இது பப்ளிக் பிளேஸ், அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி என்ன பிரச்சனை இருக்கு? நான் உன்கிட்ட கேட்டுட்டு லாஸ்ட் வாட்டி சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஜங்குக்கு வந்து ஆமா எனக்கு பிரச்சனை, எனக்கு செக்ஸ் பண்ண வராது. ஐ மீன் எனக்கு செக்ஸ் பண்ணா எனக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ தேவங்க வந்து என்ன செக்ஸ் பண்ணா ஒத்துக்காதா? ஆமா, எனக்கு செக்ஸ் பண்ணா ஆகாது. நீ என்கிட்ட க்ளோஸாக வராது, எனக்கு பிடிக்கல இது. ஸோ தேவன் வந்து என்ன பிடிக்கல? இதே என்கிட்ட நீ முன்னாடியே சொல்ல. இந்த பிரச்சனை இத்தனை வருஷமா நீ வச்சுட்டு இருக்கியா? இல்லை, இது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருக்கிற பிரச்சனை. நான் வந்து டாக்டருக்கு செக் பண்ணுவேன். அதனால தான் உங்ககிட்ட எப்போதுமே போய் சொல்லி டாக்டர்கிட்ட போவேன் செக் பண்ணதுக்கு. அவங்க வந்து என் அம்மாவோட ஃப்ரெண்ட் தான், டாக்டர் எலிசபெத். அண்ட் இன்னும் இல்லாமல் நான் அதனால தான் வீட்டுக்கு வர மாட்டேன். தேவங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஏன் ஜங்கு என்கிட்ட ஏன் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு ஏன் சொல்லல? எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம் எல்லாமே, பட் நீ ஏன் என்கிட்ட ஒரு வாட்டி கூட ஷேர் பண்ணல? இப்ப நீ ஷேர் பண்ணா என்ன, நான் ஏதாவது உங்க தப்பா நினைச்சுக்க போறேன்னா? இல்ல டாக்டர் கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கோ, ஆனா என்கிட்ட ஏன்டா ஷேர் பண்ணல? நான் பொண்டாட்டி தானே. இப்ப ஜங்கு பார்த்து ஐம் சாரி என்னால எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, என்னோட மைண்ட் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணல. இப்ப தேவங்க வந்து ஜங்குக்கோட கை ஸ்லோலியா டச் பண்றா. ஜங்குக்கு வந்து அது ஏற்க ட்ரை பண்ணா, பட் தேவங்க வந்து அது டைட்டா பிடிச்சிடான். ஜங்கு நம்ம ட்ரை பண்ணலாமே ஒரே ஒரு வாட்டி, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரேன், எதுவும் ஆகாது, நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணு. இது வந்து ரொம்ப குட் ஃபீல் தான். நீ பயந்துன்னு இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஆகுது. நீ ஒரு வாட்டி இது பண்ணி பாரு, உன் டாக்டர் கூட பாரு, இதுதான் சொல்லுவாங்க. நீ போனா கூட நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. அதனாலதான் நீ ட்ரை பண்ணாமே இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னா எப்படி ஜங்கு? இதெல்லாம் நியாயமா? இப்ப ஜங்குக்கு வந்து எலிசபெத்தும் எனக்கு ட்ரை பண்ணதுக்கு தான் சொன்னா, பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ தேவங்க வந்து இங்கே பாரு ஜங்கு, நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகே? இதை நீ புரிஞ்சுக்கோ. ஸோ இப்போ தேவங்க வந்து ஜங்குக்கோட லேப்ல உட்கார. வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். ஸோ ஜங்குக்கு அப்படியே கத்தின்னு இருக்கா. ஸோ தேவங்க வந்து ஜங்கு கத்தாது, ஜங்கு கத்தாது ப்ளீஸ். ஆனால் ஜங்கு ஸ்டாப்பே பண்ணல. வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். ஸோ தேவங்க வந்து அப்படியே விடவே இல்லை, அப்படியே கிஸ் பண்ணிட்டா. ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டுருக்கா, அப்படியே விடவே இல்லை. ஸோ ஜங்குக்குனாலே எதுவும் பண்ண முடியல, அவனால் தள்ள கூட முடியல. ஏன்னா தேவன் வந்து டைட்டா ஜங்குக்கோட முடி வந்து கிரிப் பண்ணிருக்கா பின்னாடிலேருந்து. அப்படியே 5 minutes ஆகுது. ஸோ அப்படியே தேவன் வந்து பின்னாடி வந்துடா. ஸோ ஜங்குக்கு வந்து ஏன் பண்ண இப்ப சொல்லு, இது உன்னால முடியுமா? ஜங்குக்கு எதுவுமே சொல்ல. ஸோ தேவன் வந்து அப்படியே ஜங்குக்கு தூக்கிடான். ஸோ தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுறான். இங்க பாரு, நியாயமா பார்த்தா நீ தான் டாப், பட் இன்னைக்கு நான் இருந்துடுறேன். நான் இல்லைனாலும் நான் பாட்டமா இருந்து நானே டாப் மாதிரி பாத்துக்கிறேன். அவங்க வந்து இங்க பாரு, இப்ப நான் பண்ண போறேன், கத்தாத. அப்படியே கத்தணும்னு தோணுச்சா அவ்வளவா கத்தாத. இப்ப தேவங்க வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ்ல ரிமூவ் பண்ணிருக்கா. ஜங்குக்கு வந்து கத்தின்னு இருக்கா, பட் நோ யூஸ். தேவங்க வந்து ஸ்லோவா ரிமூவ் பண்ணிருக்கான். எல்லா ட்ரெஸ்ஸும் ரிமூவ் பண்ணிட்டா. இப்ப ஜங்குக்கு வந்து நேக்கடா இருக்கா. பாடி சும்மா செய்யக்கூடாது ஜங்கு, இந்த மாதிரி பாடி வச்சுட்டு போய் பாரு. நீ என்னை டச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இதெல்லாம் நியாயமே இல்லை. ஸோ ஜங்குக்கு வந்து வேண்டாம் தேவங்க, எனக்கு பிடிக்கல இது சுத்தமா.
தேவங்க வந்து பத்தாதான் இப்ப பார்த்தாலும் கத்தின்னு இருக்கா. தேவங்க வந்து நீ ட்ரெஸ் நீ ரிமூவ் பண்ணியா. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே திரும்பிடா. சரி உன்னால எந்த எக்ஸ்பெக்டும் நான் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட போய் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல அதான். ஸோ ஜங்கு தேவங்க வந்து சரி நானே பண்றேன். ஸோ தேவங்க வந்து அவனோட ட்ரெஸ்லாம் எல்லாம் ரிமூவ் பண்றா. இப்போ தேவங்க நேக்கா தான் இருக்கான். ஸோ தேவங்க வந்து ஜங்குக்கோட பாடியை ஸ்கேன் பண்ணிருக்கா. ஜங்கு பாடியில இருக்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜங்கு வந்து தேவங் எனக்கு பிடிக்கல தேவங்க ப்ளீஸ் தேவங். பட் தேவங்க கேட்கவில்லை. இதோ இந்த மாதிரி நீ ரொம்ப கத்தின்னு இருக்க, நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. சரி இந்தா உன் கையை கட்டி வச்சிடுறேன். சரி தேவங்க வந்து அப்படியே ஜங்குக்கு 2 கையும் கட்டி வச்சிடா. தேவங்க கை அவுத்து விடுடா. அவுத்து விடுடா. பட் தேவங்க அவுத்து விடல. இரு நீ ரொம்ப பேசிட்டு இருக்கல, அவன் வாயிலும் துணி அடிச்சிடுறேன். ஸோ தேவங்க வந்து ஜங்குக்கோட வாய துணி அடிச்சிடா. என்னை தப்பா நினைச்சுக்காத, உன்னை ரேப் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதான். பட் உன்னை நான் ரேப் பண்ணல, உனக்குள்ள நான் ஒரு ஜாலியா மேக் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து அப்படியே ஜங்குக்கோட எல்லா பாடி பேசுறாங்க. உன்கிட்ட ஒரு நல்லா டேஸ்ட் வருதே. இந்த டேஸ்ட் வந்து ஒரு விதமான டேஸ்ட், ஒரு பனானாவும் கலந்துருக்கு அண்ட் ஒரு விதமான சாக்லேட்டும் கலந்துருக்கேன். நாங்க வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கா எல்லாருக்கும். ஸோ இப்போ ஜங்குக்கோட மெம்பரை வந்து வாயில் வச்சுக்கிறா. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே கத்தின்னு இருக்கா. சவுண்ட் லைட்டாக தான் கேட்கறது, ஏன்னா துணி வச்சிருக்கால. ஸோ ஜங்குக்கு ஹோல் பாடி ஸ்வெட் ஆகுது. அவனோட பாடிலாம் நடுங்கிட்டு இருக்கு, ஏன்னா இது வரைக்கும் அவன் ஒரு கிஸும் பண்ண தெரியல. அதனால தான் பாடி இந்த மாதிரி ரியாக்ட் ஆகாது. ஸோ தேங்கும் அதெல்லாம் புரியுது. ஸோ இப்போ தேங் வந்து அவனோட மெம்பரை வந்து நல்லா சக் பண்ணிருக்கான். செம்மையா டேஸ்ட் ஆகுது. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பண்ணிருப்பான். அப்பவே ஜங்குக்கு வந்து கம் பண்ணிடா. தேவங்க ஒரு வாய்க்குள்ளே போல தேவங்க வந்து அதெல்லாம் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிடா, குடிச்சிடான். இப்போ தேவங்க வந்து செம்ம டேஸ்டா இருக்கே, இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நான் மில்க்கு பதிலாக இதுதான் குடிக்க போறேதேனோ. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு விதமா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா இதெல்லாம் கேட்டு இருக்கான் அவன். ஸோ அவன் வந்து ஸோ அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கான், வாயை தர. தேவங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டு திறக்க மாட்டேன். ஸோ தேவங்க வந்து அப்படியே அவனோட 2 ஃபிங்கர் வந்து ஜங்குக்கு அப்படியே உள்ள போட்டுடான். ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப கத்துறான். அவனுக்கு வந்து ரொம்ப பெயின் ஆகுது. அண்ட் தேவங்க டைரக்டா 2 ஃபிங்கர் போட்டிருப்பாள். ஸோ அதனால தான் ஸோ ஜங்குக்கு கத்தின்ண்டே இருக்கான். ஸோ தேவங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மூவ் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டைம்ஸ்க்கு பார்க்காது. ஜங்கு கத்த ஸ்டாப் பண்ணவே இல்லை. அண்ட் தேவங்கும் அந்த ஃபிங்கர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கா. இப்போ அந்த தேவங்க வந்து அந்த ஃபிங்கர் ஏற்றுறான். ஸோ அந்த ஃபிங்கர் ஏற்றுட்டு அவன் வந்து நல்லா சக் பண்ணுறான். செம்ம டேஸ்டாக இருக்கும் நிஜமாவே. ஸோ இப்போ தேவங்க வந்து மேலே வந்துட்டு ஜங்குக்கோட வாயை வந்து அந்த துணியை வந்து எடுத்துடா. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறது, அவங்க ஏன் பண்ணுறதுன்னா. ஸோ தேவங்க வந்து ஜங்குக்கோட காதுகிட்ட வந்து ஐ லவ் யூ. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்க பார்க்கலாம். ஐ லவ் யூ. ஸோ ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ டூ ஸோ மச். ஸோ தேவங்க வந்து ஸ்மைல் பண்ணுறேன். நான் பண்ணலாமா? அவன் வந்து பர்மிஷன் கேட்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஓகேன்னு அவனும் தலையாட்டான். ஆனால் தேவங்க வந்து இன்னும் கை அவுக்கலை ஜங்குக்கோட. ஸோ ஜங்குக்கு வந்து சொல்கிறான், சரி கை அவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேவங்க வந்து இல்லை நான் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ தேவங்க வந்து அப்படியே ஜங்குக்கோட மேலே உட்காந்துட்டா, ஏன்னா ஜங்குக்கு வந்து கீழே படுத்துருந்தானே இருக்கா. ஸோ இப்போ தேவங்க வந்து ஜங்குக்கோட மேலே உட்காந்துட்டு அந்த டைரக்டா அந்த இடத்துல உட்காரா. ஸோ அந்த டைரக்டா ஃபோர்ஸாக உட்காந்ததுனால இப்போ ஜங்குக்கோட மெம்பர் வந்து தேவங்குள்ளே போயிட்டு ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் தேவங்க லைட்டாக பெயின் ஆகுது. பட் அதெல்லாம் அவன் கண்டுக்கல. டைரக்டா அதே ஸ்பாட்ல வந்து அடிக்கிறது. இப்போ தேவங்க வந்து அப்படியே குதிக்கிறா, திரும்ப உட்கார அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப குட் ஃபீல் ஆகுது. அண்ட் தேவங்கும் வந்து ரொம்ப ப்ளஷர் ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அப்படியே அவங்க வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. தேவங்க வந்து புருஷா அது ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ ஜங்குக்கு வந்து கையை ஊற்று விடுடா, நானும் டச் பண்ணணும்ல. ஏன்னா நீ டச் பண்ணணுமா? உனக்கு தான் டச்சே பிடிக்காது இல்லை, இப்போ பிடிச்சிருக்க கையை ஓப்பன் பண்ணும். ஸோ தேவங்க வந்து இல்லை முடியாது, இதுவும் பனிஷ்மெண்ட், என்னால் கை ஓப்பன் பண்ண முடியாது. ப்ளீஸ்டா ஓப்பன் பண்ணிடா. அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கா. பட் தேவங்க வந்து இறக்கமே பார்க்கல. ஸோ தேவங்க வந்து அப்படியே பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்படியே 2 ஹவர்ஸ்க்கு பார்க்குது. தேவங்க வந்து வச்சு செஞ்சிடான். ஸோ அவங்க வந்து எப்போவாச்சும் கை ஓப்பன் பண்ணுறா. ஸோ தேவங்க வந்து ஓப்பன் பண்ண. பட் 1 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இன்னைக்கு நைட்டு வந்து இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை, தினம் நைட்டு உன்னோட மெம்பர் ஏன்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் தூங்குவேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தினம் நைட்டு இப்படி இருந்தால் நைட்டு ஃபுல்லாக நான் இந்த கை ஓப்பன் பண்ணேன். ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு
ஓகே இருக்கும் டீல். ஸோ தேங் வந்து அப்படியே கை ஓப்பன் பண்ணா. ஸோ ஜங்குக்கு வந்து தேங் அப்படியே ஃப்ளிப் பண்ணா. ஸோ இப்போ வந்து தேங் கீழே ஜங்குக்கு மேலே. ஸோ ஜங்குக்கு வந்து என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ண இப்போ ஒன்று பண்ணுறேன். ஜங்குக்கு வந்து அப்படியே தேங்க வந்து ரொம்ப ரஃப்லியாக கிஸ் பண்ண. நிமிஷம் ஒரு நிமிஷம் விடுடா, ஒழிக்குதுடா. என்னை இவ்வளோ பண்ண அதனால தான்டா. ஜங்குக்கு வந்து வச்சு செய்யறா தேங்க. ஸோ தேங்க வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் விடுடா, வலிக்குதுடா. முடியாதுடா, முடியாது, நான் எனக்கும் பார்க்கவே மாட்டேன், முடியாது முடியாது முடியாது. ஸோ தேங்க வந்து சரி பண்ணிக்கோ, இந்த ஃபீல் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சல. இந்த ஒன் ஷாட் சின்ன ஒன் ஷாட் தான், பெரிய கான்செப்ட்லாம் இருக்காது. அண்ட் இந்த ஒன் ஷாட் சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் வார்னிங் கொடுத்துட்டேன் முன்னாடியே. ஸோ பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகே ஸ்வீட் ஆர்ட்ஸ், பை, லவ் யூ, பை.